வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில ஆடிப்புறம் அப்படின்ற ஒரு பண்டிகையை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆடிப்புறத்தை பத்தி தனியா உங்களுக்கு ஒரு காணொலி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காணொலி தான் இந்த காணொலி. இப்ப ஆடிப்புறத்துல என்ன விசேஷம், என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடிப்புறத்துல காஞ்சிபுர காமாட்சி அம்மன் அவதரித்த தினமாக கருதப்படுகிறது இந்த ஆடிப்புறம். அது மட்டும் இல்லாம ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் நந்தவனத்துல கிடைத்த தினமும் அந்த ஆடிப்புறம் தான். அதாவது ஆண்டாளுடைய ஜனனமும் ஆடிப்புறத்துல தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மகாலட்சுமியும் சரி, சக்தியும் சரி பூமியில அவதரித்த தினங்கள் தான் இந்த ஆடிப்புறம். அது மகா ஆடிப்புறம் சொல்லுவாங்க. இந்த மகா ஆடிப்புறத்து அன்னைக்கு அம்மன் கோவில்ல நிறைய கோவில் சுவாமிக்கு வளைகாப்பு செய்வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதத்துல விநாயகர் பிறந்தாரு 10வது மாதத்துல. அப்போ அந்த ஆடி மாதம் அம்பாளுக்கு 9வது மாதம் சொல்லுவாங்க. கருவுற்றுள்ள மாதங்களில் 9வது மாதம் ஆடி மாதம் வருகிறது அம்பாள். ஏன்னா ஆவணியில விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் பிறந்த தினமாக கொண்டாடுகிறோம் அனைவரும் விநாயகர் சதுர்த்தியை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 9வது மாதமான ஆடி மாதத்தை சாமிக்கு அம்பாளுக்கு சீமந்தம் செய்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு வளைகாப்பு பூட்டி அந்த வலையில அனைவருக்கும் நைவேத்தியமாக கொடுப்பாங்க, பிரசாதமாக அந்த ஆடிப்புறத்து அன்னைக்கு. ஸோ இது மாதிரி பல விசேஷங்கள் அடங்கிய இந்த ஆடிப்புறம் தினம் இந்த வருடம், அதாவது 2024 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இரவு 6:41 1 மணிக்கு மகம் முடிந்து புற நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அதே ஆடிப்புறம். பட் இரவு தான் 6 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதால நமக்கு 7/8/2024 7ஆம் தேதி 8வது மாதம் 24 2024 அன்று புதன்கிழமை ஆடி 22 புதன்கிழமை தான் இந்த வருஷம் ஆடிப்புறம் வருது. அன்னைக்கு நீங்கள் வீட்டில் ஆண்டாள் படம் வைத்திருந்தாலும் சரி, இல்லை ஆண்டாள் விக்கிரகமும் நிறைய பேர் வைத்திருப்பாங்க. இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க லக்ஷ்மி படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமிட்டு மாலைகள் சாத்தி அவங்களுக்கு ஆண்டாளுக்கு பிடித்த நைவேத்தியங்கள், ஆண்டாளுக்கு பிடித்த நைவேத்தியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் இனிப்பு வகைகள் தான். ஏன்னா லக்ஷ்மி ஆச்சு இல்லையா அவங்களும், அதனால் சர்க்கரை பொங்கல் கேசரி அது மாதிரி இனிப்பு வகைகளில் நைவேத்தியம் பண்ணி பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்து தானும் ஒன்று அந்த விரதம் இருந்தால் ரொம்ப சிறப்பு, லக்ஷ்மியோடைய கடாட்சம் கண்டிப்பாக கிட்டும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அம்பாள் வைத்திருந்தாலும் சரி, காமாட்சி விக்கிரகமோ இல்லை ஒரு அம்பாள் விக்கிரகமோ இல்லை அம்மன் ஃபோட்டோவோ பார்வதி ஃபோட்டோவோ இல்லை பரவர்தினி அந்த மாதிரி எந்த ஒரு அம்பாள் ஃபோட்டோவோ இருந்தாலும் சரி, இல்லை விக்கிரகம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அவங்களுக்கு பிடித்தமான நைவேத்தியம் புளியோதரை வெண்பொங்கல் இந்த மாதிரி நைவேத்தியங்களை அவங்களுக்கு செய்து அதையும் அனைவருக்கும் நைவேத்தியம் அன்னதானமாக கொடுத்தோம் அப்படின்னா அன்னதானத்துடைய பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். ஆகையினால் இந்த ஆடிப்புற திருவிழாவை மகா ஆடிப்புற திருவிழாவில் அனைவருமே பங்கேற்று பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி அதாவது ஆண்டாள் சன்னதி இருந்தாலும் சரி, பெரும்பாலும் பெருமாள் கோயில்களில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் சன்னதி கண்டிப்பாக இருக்கும். அங்கே அன்றைக்கி ஆண்டாளுக்கு ரொம்ப சிறப்பான அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனை, நைவேத்தியங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ அதில் போய் பங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்பாளுடைய வளைகாப்பில் போய் பங்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அனைவரும் தவறாமல் கோவிலுக்கு சென்று ஆண்டாளுடைய லக்ஷ்மி ஆகிய ஆண்டாள் சன்னதிக்கு சென்று ஆண்டாளுடைய அருளையும் பெறலாம். மற்றும் வளைகாப்பு சுவாமிக்கு நடத்தக்கூடிய வளைகாப்புல பெரும்பாலும் பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தினாலே நம்ம எல்லாரும் போவோம் அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வளைகாப்பு நடக்கிற வீட்டுக்கு போவோம் இல்லையா. அதே மாதிரி அதை விட சிறப்பானது தெய்வத்திற்கு வளைகாப்பு நடக்கிறது இல்லையா. அதெல்லாம் அதில் போய் கலந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து மிக மகிழ்ச்சியாக வாழலாம் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சமயத்தில். ஆகையினால அனைவரும் போயிட்டு தெய்வத்துடைய பரிபூர்ண அருளை பெற்று பல வருடங்கள் வாழ்ந்து அனைத்து பலன்களையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.